மட்டும் கை தட்டவே மாட்டேங்க, என்ன டீச்சர் அப்படின்னு கேட்குறான். உடனே டீச்சர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா, எல்லாரும் ஓடுறது தான் இது. ஆனா இன்னொரு ஓட்டப்பந்தயம் இருக்குது, அதுல ஓடி நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னா நான் உன்னை பாராட்டுறேன். ஒன்னு அவன் சொன்னா, எந்த ஸ்கூல்ல இருந்து யாரு வேணாலும் கூட்டிட்டு வாங்க, நான் ஓடுறேன், என்ன மிங்கிறதுக்கு யார் இருக்கா, இங்க யாருனாலும் கூப்பிட்டு வாங்க டீச்சர் அப்படின்ட்டான். சரி, நாளைக்கு இதே டைமுக்கு வந்துரு. மறுநாள் ஆச்சு, இதே டைம் ஆயிடுச்சு. டீச்சர் ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பையன் கையில இந்த பக்கம் அந்த பக்கமும் பிடிச்சி, ரெண்டு, இங்கிட்ட ஒரு பையன் இங்கிட்ட ஒரு பொண்ணு, அதே 10 வயது மதிக்கத்தக்க பையனும் பொண்ணையும் கூப்பிட்டுட்டாங்க. இல்லை, இந்த 2 பேர் கையும் பிடிச்சுக்கிட்டான். பிடிச்சுக்கிட்டு இப்படி திரும்பி பார்க்க, இந்த பையன் மூல வளர்ச்சி இல்லாத பையன், கையும் காலும் எக்ஸ் மாதிரி வளைஞ்சுக்கிட்டு நிக்குது. இந்த பக்கம் திரும்பி பார்க்க, இங்க ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு பிறகு கண் பார்வை கிடையாது. கையில பிடிச்சிட்டு டீச்சர் சொல்லிட்டாங்க, ரெடி, போட்டி ரெடி, 1 2 3 ஷூட். கையை உதட்டி இவன் கிடுக்கிட்டு ஓடி போய் வெற்றி கோட்டை அடைஞ்சேன்னு கத்துல ஒரு பேர் கைத்தட்டல. அது வரைக்கும் கைத்தட்டிக்கிட்டு இருந்த கூட்டம், அது வரைக்கும் பாராட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் கைத்தட்டல, பாராட்டல. இவனுக்கு அழுக முட்டிட்டு வந்துருச்சு, தாங்க முடியல, உதடெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்தான், போய் டீச்சர் போய் கேட்டான், டீச்சர் இவ்வளவு நாள் எல்லாரும் பாராட்டினாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன யாருமே பாராட்ட மாட்டாங்க, எல்லாருக்கும் ஓட ஆரம்பிச்சிட்டா. உடனே டீச்சர் சொன்னாங்க, இப்ப இது ஒரு வித்தியாசமான போட்டி, உன் பெற்றவங்களும் சரி, உன் கூட